இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்கள், இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு கொடுக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு கொடுக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருக என அன்போடு அழைக்கின்றேன். முடக்குவாதமுற்ற மனிதர் ஒருவரை இயேசு குணப்படுத்துகின்றார். படுக்கையை தூக்கி எழுந்து நட என்ற வார்த்தைகளில் மாத்திரமல்ல, அதற்கு முன்னதாக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றது. பாவத்திற்கு அடிமையாகி இருந்த மனிதர்களை விடுவிப்பதன் வழியாக ஒரு முழு மனிதனையும் குணமாக்கி அவனுக்குள் ஒரு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும் என்பது இயேசுவினுடைய நம்பிக்கை. அது மாத்திரமல்ல, இயேசு ஒரு லட்சிய போராளி. எதை யாருக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவான சிந்தனையோடு செயலாற்றுகின்றார். இன்றைக்கு நமக்கும் எது தேவை என்பதை அறிந்திருக்கின்ற இயேசுவிடம் நம்மை ஒப்பு கொடுத்து சிறப்பாய் ஜெபிப்போம். மேலும் இன்றைய தினம் சிறப்பாக கொரோனா தொற்று நோயிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களையும் ஒப்பு கொடுத்து இறைவன் மீண்டும் இவர்களுக்கு குணமளித்து இயல்பு வாழ்க்கைக்கு இவர்களை திரும்ப அழைக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இந்த திருப்பலியில் இன்றைக்கு நன்றி கூறுவோம் இறைவனுக்கு. காரணம், நம்முடைய இலட்சிய போராட்டமான ஆர்பிசியினுடைய ஒரு முக்கியமான மைல்கல்லை நாம் எட்டி இருக்கின்றோம். இந்த வலது வாய்க்கால் வெட்டுவதற்கான ஒரு தொகையை நேற்றைய தினம் கிஃபி என்ற அரசு நிறுவனம் அனுமதித்திருக்கின்றது. 262 கோடியே 10 லட்சம் ரூபாயை அனுமதித்து இன்றைக்கு நம்முடைய இலட்சிய போராட்டத்தை நனவாக்கி இருக்கின்றது. இது மனித சக்தி மாத்திரமல்ல, தெய்வீக அருளால் நிகழ்ந்த மிக பெரும் செயலும் கொடையும். எனவே இன்றைக்கு இரக்கத்தின் ஆண்டவரை கடந்த 9 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தொடர்ந்து இந்த விண்ணப்பத்தை வைத்து ஜெபித்தோம். இன்றைக்கு அதை சாத்தியமாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியவர்களாகவும் இந்த திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் மக்களாகி இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு. இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 10 முதல் 17 முடிய. அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமர்ச்சியா என்பவன் இஸ்ரேலின் அரசன் யெரொபெயாமுக்கு இவ்வாறு சொல்லி அனுப்பினான். இஸ்ரேல் வீட்டாரிடையே ஆமோஸ் உமக்கு எதிராக சதி செய்கிறான். அவன் சொல்வதையெல்லாம் இந்த நாட்டால் தாங்க முடியவில்லை. ஏனெனில் யெரொபெயாம் வாளால் மடிந்தான். அவனது நாட்டை விட்டு இஸ்ரேல் அடிமையாய் கொண்டு போகப்படும் என்று ஆமோஸ் சொல்லுகிறான். பின்பு அமர்ச்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு. அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமர்ச்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினவனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமரத் தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் வாக்கை கேள். இஸ்ரேலுக்கு எதிராக இறைவாக்கு உரைக்காதே, ஈசாக்கின் வீட்டாருக்கு எதிராக பேசாதே என்று நீ சொல்லுகிறாய். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், உன் மனைவி நகரில் விலை மக்களாயிருப்பாள், உன் புதல்வர் புதல்வியர் வாளால் மடிவர், உன் நிலப்புலம் பங்கு போட்டு கொள்ளப்படும். நீயோ புனிதமற்ற நாட்டிலேயே மாண்டு போவாய். இஸ்ரேல் தன் நாட்டுக்கு வெளியே அடிமையை கொண்டு போகப்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிவுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியும் ஆனவை. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை.
ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியும் ஆனவை. அவை பொன்னினும் பசும்பொன்னினும் மேலாக விலைமிக்கவை. தேனினும் தேனினின்று சிந்தும் தொழிதேனினும் இனிமையானவை. பல்லவி. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையும் நீதியுமானவை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அவரே அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி மரக்கரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கை கண்டு முடக்குவாதமற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்தவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? இது எளிது. மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். அதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியை பார்த்தோமானால் ஒரு அழகான நற்செய்தி, ஒரு நம்பிக்கையை வெளிக்காட்டும் ஒரு நற்செய்தி, நம்பிக்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நற்செய்தி. ஏனென்றால் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த முடக்குவாதமுற்றவரின் நம்பிக்கையை கண்டு வியந்தார். அதே வேளையிலே அவரை சுமந்து வந்தவர்களின் விசுவாசத்தை கண்டவர் வியந்தார். ஏன் இங்கு நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பெறுகிறது என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் வாழ்க்கையில் சில குடும்பங்களிலே, சில வீடுகளிலே பல ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இன்னும் இருக்கிறார்கள். குறிப்பாக நமது பங்கில் கூட, சில கிளை பங்கில் கூட சில பேர் பல வருடங்களாக படுத்த படுக்கையாகவே இன்னும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அந்த முடக்குவாதமுற்றவரின் நம்பிக்கையை நாம் பார்க்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டவர் கூறவில்லை என்றால் யாரும் அவரை மருத்துவரிடம் எடுத்து செல்வதில்லை. இது இயல்பு, ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு. இப்போ உடம்பு சரியில்லை என்று நாம் கூறி எனக்கு மருத்துவரின் உதவி தேவைப்படுகிறது என்று கூறாவிடில் யாரும் யாரையும்
மருத்துவர்கள் எடுத்து செல்வதில்லை. அப்படி இருக்கும்போது இந்த முடக்குவாதமற்ற மனிதன் எவ்வளவு நம்பிக்கையோடு கூறியிருப்பார், என்னை ஆண்டவரிடம் எடுத்து செல்லுங்கள் என்று. பல தடைகளை தாண்டி இருப்பார். பல பேர் அதை சொல்லி, உனக்கு வேறு வேலை இல்லையா, உனக்கு இப்படி தான், உன் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது, உனது வாழ்க்கை இவ்வளவுதான், நீ இப்படி தான் இறக்க வேண்டும் என்று கூட அவனை ஏளனம் செய்திருக்கலாம், அவனை திட்டி இருக்கலாம். அதையும் தாண்டி அனைவரையும் அவர் நம்பிக்கை கொள்ள செய்து அனைவரையும் தனக்கு தேவையை நிறைவேற்ற அவர் செய்த அந்த முயற்சியை ஆண்டவர் பாராட்டுகின்றார். அதே வேளையிலே குணமடைந்த பின்பு ஆண்டவர் கூறும் ஒரு வார்த்தை, ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை, அதன் வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். உனது கட்டிலை சுமந்து கொண்டு சொல். அப்படி இருக்கும்போது, இதுவரை நீ பிறரின் உதவியோடு வாழ்ந்தாய், இனி நீ பிறருக்கு உதவியாக மாற வேண்டும் என்பதாகும். உனக்காக 4 பேர் சுமந்து வந்த அந்த கட்டிலை நீ ஒருவராக சுமந்து செல் என்கிறார். எதற்காக? எப்போது நாம் பிறர் நமக்கு உதவுகிறார்களோ அவர்களுக்கு நாம் பல மடங்கு செய்ய வேண்டும். அதுதான் நம் வாழ்க்கை. உதவியை பெறுவதில் மட்டும் நான் இருக்கக்கூடாது, மாறாக பிறருக்கு நாம் உதவ வேண்டும். அதைத்தான் உனக்காக சுமை சுமந்தார்கள், நீ அவர்களுக்காக சேர்ந்து சுமை என்று. நம் வாழ்க்கையில் நம் பெற்றோர்கள், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு நாம் சுமையாக இருக்கக்கூடாது, மாறாக நாம் அவர்களுக்கு ஒரு சுகமாக இருக்க வேண்டும். நம்மை பாதுகாத்து வளர்த்த சமுதாயத்திற்கும் கூட நாம் எப்போதுமே சுமையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார், நன்மை செய்வதில் என்ன தப்பு? உங்கள் உள்ளத்தில் ஏன் தீமையை சிந்திக்கிறீர்கள் என்று. ஒருவர் பல வருடங்களாக நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறவரை ஒருவர் குணமாக்குகிறார் என்றால் அதை கண்டு ஆண்டவரை போற்றி புகழ்வதை விட்டு குறை கண்டுபிடிக்கிறார்கள். ஒரு சமுதாயம் சீரழிந்து தனது உரிமையை இழந்து தவிக்கும் போது அந்த உரிமைக்காக போராடுவதை ஏன் ஏளனம் செய்வது, அதை ஏன் தவறாக பார்ப்பது? அந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கிறது என்று சந்தோஷப்படும் உள்ளங்கள் குறைவு. இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பரிசேயர்களைப் போல, சதுசேயர்களைப் போல நாம் குறை கூறிக்கொண்டு வாழ்கிறோமா, அல்லது சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் தனிப்பட்ட மனிதனின் முன்னேற்றத்திற்காகவும் நாம் பாடுபடுகிறவர்களை கண்டு நாம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறோமா, அவர்களோடு கரம் சேர்த்து நாம் பயணிக்கிறோமா, அல்லது அவர்களை குறை கூறி இவருக்கு இந்த வேலை தேவையா, இது தேவையா, இது எதுக்கு இந்த தேவையில்லாத பொழப்பு என்று நாம் ஏளனம் செய்கிறோமா என நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வேளையிலே இந்த சிந்தனையோடு தொடர்ந்து இந்த திருப்பலியில் நாம் பங்கு பெறுவோம். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை. காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புக்கள் பலவாகினும். சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா,
என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய பீட்டர் அபீர் மற்றும் அனைத்து திரு அவையோடும் உமது அன்பை நிறைவாய் பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய் என புனித மிகுதாய் மரியாள், அவருக்கு உதுணையாக வழிநடத்திய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவர்கள் உமக்கு உந்தரை வாழ்ந்தோர் அனைத்து புனிதர்களுடன் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும்
உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும் வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உம் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் உம் ஆலயம் புனிதம் அடையும். கருணையின் மழையில் இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே வலது வாய்க்காலுக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜெபத்தினுடைய பலனும் பதிலும் நிச்சயம் கிடைக்காமல் போகாது.
எனவே அதற்கான தகவல்களும் செய்திகளும் தரவுகளும் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. எனவே இன்றைய தினம் நாம் திருப்பலியிலே நன்றி கூறி ஒப்புக் கொடுத்ததைப் போல நிதி ஒதுக்கப்பட்டு வலது வாய்க்கால் வெட்டுவதற்கான ஒரு நிகழ்வு சிறப்பாக அமைந்திருக்கின்ற வேளையில் இதனுடைய டெண்டர் நடவடிக்கைகள் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த வட்டாரம் வளம் பெற வேண்டும், மக்கள் நலம் பெற வேண்டும், பொருளாதாரத்திலே உயர்வு பெற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை வளமான ஒரு வாழ்க்கையாக இந்த பகுதியில் இருக்க வேண்டும். எனவே இந்த காரியங்கள் சிறப்பாய் நடைபெற நம் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நம்பிக்கையோடு கொடுப்போம். இன்னும் விரைந்து இந்த காரியங்கள் நிறைவேற நாம் அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நிகழ்வுகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்களுக்கும் அதைவிட மேலாக களத்திலே நின்று போராடிய அன்பு உள்ளங்கள் அத்தனை பேரையும் மனமாற வாழ்த்துகின்றேன். இது இந்த பகுதியினுடைய வளர்ச்சி, அது மாத்திரமல்ல, போராட்டத்தை முன்னெடுத்த ஒவ்வொருவருடைய ஒரு நம்பிக்கையினுடைய வெற்றி இது. எனவே தொடர்ந்து அந்த ஒரு ஐக்கியப்பட்ட எண்ணத்தோடு, ஒன்றுபட்ட மனநிலையோடு, நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற எண்ணத்தோடு வளர்ச்சி பாதையிலே பயணிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறை வார்த்தையில் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம். எம்முடைய வட்டாரத்தை மிகவும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிற தண்ணீர் பிரச்சனை தீர எம்முடைய நீண்டகால திட்டமான வலது வாய்க்காலை நிறைவு செய்து கொடுப்பீராக. எம்முடைய வட்டாரத்தை அழிவினின்றும் வறட்சியினின்றும் விடுவித்து எமக்கு தேவையான குடிதண்ணீரையும் விவசாய தண்ணீரையும் கொடுத்து இப்பகுதியை வளமாக்கி எங்கள் வாழ்க்கையை செழிப்படைய செய்வீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பலிப்பொருள் எங்களுக்கு வாழ்வளிக்கவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்கும் கனிதர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலையொளிரருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. அலையொளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. வாழ்க்கையின் பேரரசி, வலுவில்லா மாதரசி,
வாழ்க்கையின் பேரரசி, வலுவில்லா மாதரசி, கலையெல்லாம் சேர்ந்தெழு தலைவியும் நீயல் காலமும் காத்தருள்வார். அலையொளி அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. அகால வேளையிலே அம்மா உன் கருணையாளே, அகால வேளையிலே அம்மா உன் கருணையாளே, பொல்லாத கூலியின் தொல்லைகள் நீங்கிட வல்ல உன் மகனிடம் கேள். அலையொளி அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ. அலையொளிர் அருளனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி நீ.